தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் மீது நடத்திய இலங்கை கடற்படையினர் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கணேஷ் பாபு வழங்கிட கேட்கலாம். கணேஷ் பாபு, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. அரசின் தடைக்காலம் முடிஞ்சு முதல் நாள் நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டிலிருந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட விசைப்படைகள் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது. அதில் ராஜேந்திரன் என்பவர் சொந்தமான விசைப்படைகள் சேது, தேவராஜ், மகேந்திரன், சர்வர்னு சொல்லி ஒரு பையன், அவரு மொத்தம் 4 பேர் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றாங்க. இந்த நிலையில நடுக்கடல மீன் பிடிக்கும் போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படை போட்டு மோதி போட்டை சேதப்படுத்தியும் அதில் இருந்த மீனவர்களையும் மீனவர்களுடைய வலை உள்ளிட்ட உபகரணங்களை கடலில் வீசியும் ஒரு அட்டிலத்தில் ஈடுபட்டுள்ளன. இது சம்பந்தமாக கரைக்கு வந்த மீனவர் சொல்லும் போது எங்களுடைய வாழ்வாதாரமான போட்டை சேதப்படுத்திட்டாங்க. சும்மா தடை காலத்துல ஒரு 5 லட்சத்துக்கு மேலாக நாங்கள் போட்டை சீர் பண்ணிட்டு போயிருந்தோம். இந்த நிலைமையில மறுபடியும் எங்களுடைய போட்டுக்கு சீர் பண்றதுக்கு ஒரு 4 லட்சம் வரை செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை மத்திய மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கங்கிறது மீனவர்கள் பிரதான கோரிக்கையா இருக்கு.